பங்களாதேஷில் நடந்த மாணவர் புரட்சிக்கு பின்னாடி சீனா தான் இருக்குன்னு பலரும் உளறிக்கிட்டு இருந்தபோது மிஸ்டர் உலகம் தமிழில் நாம தான் முதல்ல இதுக்கு காரணம் அமெரிக்க உளவுத்துறைன்னு ஆணித்தரமாக அடித்து சொன்னோம். நாம் சொன்னது தான் சரின்றது இப்போ நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றா அது ப்ரூவ் பண்ணுது. வாங்க பங்களாதேஷில் நடக்கிற விஷயத்தை ஒவ்வொன்றா அலசுவோம். ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்திடுறேன். பங்களாதேஷ் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் நடத்தின போராட்டம் உண்மைதான். அது தன்னிச்சையாக எழுந்த ஒரு உண்மையான போராட்டமாக தான் முதல்ல இருந்தது. அந்த போராட்டத்துக்கு பின்னாடி பல நியாயங்கள் இருக்குதுன்னு பங்களாதேஷ் மக்கள் பலரும் நினைக்கிறாங்க. ஏன்னா ஷேக் ஹசீனா இரும்பு கரத்தோடு ஆட்சி செஞ்சாங்கன்னு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி தன்னெழுச்சியாக எழுந்த ஒரு மாணவர் போராட்டத்தை போகிற போக்கில் அமெரிக்க உளவுத்துறை ஹைஜாக் செஞ்சிருச்சு அப்படின்னு தான் இப்போ தெரியுது. தனக்கு வேண்டாத அரசாங்கம் ஒரு நாட்டில் இருந்தால் அந்த நாடுகளில் அமெரிக்கா நடத்துகிற கலர் ரெவல்யூஷன் மாதிரி தான் பங்களாதேஷ்லேயும் நடந்திருக்கு. இது அமெரிக்காவோட கை இருக்குதுன்னு எப்படி ஆணித்தரமாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். இடைக்கால பிரதமராக பதவியேற்க போகிற முகமது யூனுஸ் பற்றி கொஞ்சம் படித்தாக்கா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு புரியும். யார் இந்த முகமது யூனுஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் தான் இந்த முகமது யூனுஸ். அவரோட கிராமீன் வங்கி மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ்னு சொல்லக்கூடிய குறுங்கடன்களை உருவாக்கி கொடுத்தவர். அவருடைய இந்த பொருளாதார முயற்சிக்கு தான் நோபல் பரிசு கொடுத்தாங்க. அட அருமையான ஆளாச்சே, பங்களாதேஷ் கொடுத்து வச்ச நாடு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே பாலாறு தேனாறு ஓட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. எப்போவுமே ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிங்க. யாரெல்லாம் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குகிறாங்களோ, யாரெல்லாம் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வாங்குகிறாங்களோ அவங்க எல்லோருமே மேற்கு நாடுகளோட அஜெண்டாவுக்கு வேலை செய்கிற ஆட்களாக தான் இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து தான் மேற்கு நாட்டு ஆளும் வர்க்கம் அவங்கள அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். திட்டம் போட்டு குரூம் செய்கிற வேலையை மேற்கு நாடுகளோட ஆளும் வர்க்கம் ரொம்ப சிறப்பாக செய்யும். ஒரு துறையில் வெற்றி பெற்றவங்கள அருமையாக வளர்ச்சி பிடிச்சு அவங்க அஜெண்டாவுக்கு செம்மையாக வளர்த்தெடுப்பாங்க, அப்புறம் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கூர்மை துரதிருஷ்டவசமாக இந்தியாவுக்கோ ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கு இன்னைக்கும் வரைக்கும் இல்லை. அப்படின்னா இந்த முகமது யூனுஸும் அப்படி வளர்த்து எடுக்கப்பட்ட ஆளா அப்படின்னு கேட்குறீங்களா? அதே தான், அப்படியான ஆள் தான் இந்த முகமது யூனுஸ். ஏழைகளுக்கு கடன் கொடுத்ததால் ஏழைகளோட பேங்கர் அப்படின்னு இவர் சொல்லப்பட்டார். ஆனால் அதில் உண்மை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இவருடைய வங்கி ஏழை மக்களுக்கு சார்ஜ் பண்ணது அதிகப்படியான வட்டி விகிதம். ஏறக்குறைய 28% மேலே வட்டி சார்ஜ் பண்ணி ஏழை மக்களை மேலும் கடனாளியாக்கிய பெருமை இந்த முகமது யூனுஸை சேரும். இந்த கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்கிறதுக்காகவே பல பங்களாதேஷிகள் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே தப்பிச்சு வர்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அப்படின்னா மறைமுகமாக இந்தியாவுடைய ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணம் கூட இந்த முகமது யூனுஸ் தான். முதல்ல இந்த யூனுஸுக்கு அமெரிக்காவோட கனெக்ஷன் எப்படி ஏற்படுது? 1986 பில் கிளின்டன் அமெரிக்காவோட அர்கன்சா மாநிலத்தோட ஆளுநராக இருந்தப்போ முதலாக யூனுஸை சந்திக்கிறார். பங்களாதேஷில் உள்ள கிராமீன் வங்கி எப்படி செயல்படுதுன்னு பாருங்க அப்படின்னு பில் கிளின்டனை அழைக்கிறார் யூனுஸ். அதிலிருந்து கிளின்டன் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு நபராக மாறிடுறாரு இந்த யூனுஸ். அமெரிக்காவோட அர்கன்சா மாநிலத்தில் கிராமீன் அமெரிக்கா அப்படின்ற ஒரு நிதி கம்பெனியை அவங்க சேர்ந்து செட்டப் செய்கிறாங்க. இந்த கிராமீன் அமெரிக்காவுக்கு பல வங்கிகள், நிதி கம்பெனிகள், நிறைய பணம் வச்சிருக்கிற ட்ரஸ்ட்டு, ஃபவுண்டேஷன்ஸ் இப்படி எல்லோரும் அமெரிக்காவில் ஃபண்டிங் செய்கிறாங்க. பல $1 மில்லியன் அளவிலான இந்த பணம் மணி லாண்டரிங் செய்யப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலேயும் கிராமீன் வங்கி மேலேயும் அவர் சார்ந்த அமெரிக்க நிறுவனங்கள் மேலேயும் உண்டு. பங்களாதேஷ் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக ரொம்பவும் பாதிக்கப்பட்ட ஏழை நாடான ஹெய்ட்டி நாட்டில் கூட இவங்களோட கைவரிசையை காட்டி இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அமெரிக்காவை கண்ட்ரோல் செய்கிற கபால் நிறைய இருக்குது. கபால்னா நெருக்கமான ஒரு ரகசிய குழு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலிய லாபி, பேங்கிங் லாபி, மிலிட்ரி லாபி இப்படி பல லாபிகள் அமெரிக்காவில் இருக்குது. அதே போல் அமெரிக்காவில் பலமான அரசியல் குடும்பங்களும் உண்டு. புஷ் குடும்பம், கிளின்டன் குடும்பம், ஒபாமா இவங்க எல்லாம் இன்னும் கூட அமெரிக்க அரசியலை தீர்மானிக்கிற பெரிய சக்திகள். இந்த கபால்களுக்கும் லாபிக்களுக்கும் பலமான அரசியல் குடும்பங்களுக்கும் ஆழமான உளவுத்துறை கனெக்ஷன்ஸ் உண்டு. இதையெல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள், முகமது யூனுஸ் யாருடைய ஆளுன்றது தெளிவாக தெரியும்.
மாணவர் புரட்சிக்கு முன்னேயே சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. நவம்பர் 2023 பங்களாதேஷ் நாட்டில் கலர் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு ரஷ்ய உளவுத்துறை எச்சரிக்கை செஞ்சுருக்கு. ஜனவரி 2024 பங்களாதேஷ் தேர்தலில் ஷேக் ஹசீனா மறுபடியும் வெற்றி பெற்றதால் இந்தியா கொஞ்சம் நிம்மதியாக பெருமூச்சு விட்டது. மே 2024 இதே ஷேக் ஹசீனா பங்களாதேஷோட சில பகுதிகள், இந்தியாவோட சில பகுதிகள், மியான்மர் நாட்டோட சில பகுதிகள் மூணையும் இணைச்சு ஒரு கிறிஸ்தவ நாட்டை உருவாக்குவதற்கான சதி திட்டத்தை ஒரு மேற்கு நாடு உருவாக்கி இருக்குன்னு குற்றம் சுமத்தி இருந்தாங்க. மணிப்பூரில் நடக்கிற கலவரத்தை இதோடு சேர்த்து பாருங்கள், விஷயம் கொஞ்சம் புரியும். வேறு எதையோ செய்கிற திட்டத்தில் அமெரிக்கா இருக்குன்னு சந்தேகப்படுறதுக்கு இதில் நிறைய இருக்குது. சரியாக 2 மாதம் கழித்து ஜூலை மாதம் பங்களாதேஷ் சுதந்திர போராட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு பிரச்சனையில் மாணவர் போராட்டம் வெடிக்குது. இந்த பிரச்சனையை சரியாக பயன்படுத்திய அந்த மேற்கு நாட்டோட உளவுத்துறை மாணவர் போராட்டத்தில் ஊடுருவி தனக்கு தேவையான விஷயத்தை சாதிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லி வச்சாப்புல அவங்க ஆளான முகமது யூனுஸ் இப்போ இடைக்கால பிரதமராகவும் ஆகிட்டாங்க. இதில் பெருசாக மோசம் போனது இந்தியா தான். அமெரிக்கா ஒரு கெட்ட நண்பன். இந்தியா மட்டும் இல்லாமல் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் கூட இது சர்க்கிள் தான். சரி, இதையெல்லாம் அமெரிக்கா எதுக்கு செய்யணும்? பங்களாதேஷை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இந்தியாவுக்கு செக் வைக்க தான் அமெரிக்கா இதையெல்லாம் செய்யுது. BCIMன்னு சொல்லப்படுற பங்களாதேஷ் சைனா இந்தியா மியான்மர் எக்கனாமிக் காரிடோர் இணைப்பு அது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பொருளாதார வழித்தடம் அமையும். இதன் மூலமாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அதிகப்படியான வர்த்தகம் ஏற்படும். இது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் மிகப்பெரிய நன்மையை கொண்டு வரும். இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுநிலையாக நின்று 2 நாட்டுக்கும் சமரசமாக போகலாம் அப்படின்னு சுதந்திரமான ஒரு வெளியுறவு கொள்கையை பின்பற்றினாங்க. இதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ரஷ்யாவோட ஒரு அணு உலை உடன்படிக்கையை போட்டு அதுக்கான பேமெண்ட்டை சீன யுவான் பணத்தில் கொடுக்க அக்ரிமெண்ட் போட்டாங்க ஷேக் ஹசீனா. இதுவும் அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இந்த எல்லா காரணங்களும் தான் பங்களாதேஷ் மாணவர் புரட்சியை அமெரிக்கா ஹைஜாக் பண்ண கதை. இனிமேல் தான் இந்தியா ரொம்ப கவனமாக பங்களாதேஷ் மேலே ஒரு கண்ணு இல்லை பல கண்ணு வைக்கணும். வங்கதேசத்தில் இருக்கிற சிறுபான்மை மொழியினரும் சிறுபான்மை மதத்தினரும் தாக்கப்பட்டாலோ அல்லது இந்தியாவோட இறையாண்மைக்கு எதிராக அந்த நாடு செயல்பட்டாலோ இந்தியா நடவடிக்கை எடுக்க கொஞ்சம் கூட தயங்கவே கூடாது.